2015 எண்ட்ல அம்பானி அவரோட ஜியோ சிம் லான்ச் பண்றாரு. அது கூடவே சேர்த்து 1 இயர்க்கான அன்லிமிட்டெட் கால், இன்டர்நெட் இது எல்லாத்தையுமே ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாரு. அம்பானி இந்த டிசிஷன் எடுத்தோடனே நிறைய பேர் ஜியோ கண்டிப்பா க்ளோஸ் ஆக போகுது, அம்பானிக்கு இது மிகப்பெரிய லாஸா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஜியோனால எத்தனை கம்பெனி மூடுனாங்க, நம்மளோட ரீசார்ஜ் பிளான்ல எவ்வளவு சேஞ்சஸ் வந்திருக்குங்கிறது நமக்கு தெரியும். இன்னைக்கு ஜியோ சொல்றதுதான் மார்க்கெட் பிளேஸ்ல பிரைசிங்காவே இருக்கு. அம்பானிக்கு இவ்வளவு பெரிய சக்சஸ் கொடுத்த இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்மளோட கிளைண்ட் ஒருத்தர் அவங்களோட இ-காமர்ஸ் பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. ஆனா அவருக்கு இவ்வளவு பெரிய சக்சஸ் வராம ஒரு 30,000 கிட்ட லாஸ் ஆகுது. எதனால அம்பானிக்கு மட்டும் இந்த பிசினஸ் சக்சஸ் ஆகுது, நம்மளோட கிளைண்ட்டுக்கு லாஸ் ஆகுதுங்கிறத ரொம்பவே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். இது கூடவே இ-காமர்ஸ் பிசினஸ் நீங்க பண்ண போறீங்கன்னா என்னென்ன மிஸ்டேக்லாம் அவாய்ட் பண்ணுங்கிறதையும் டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. இப்போ இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ற 90% ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் 5 இயர்லயே அவங்களோட கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்க. இந்த 90% கம்பெனில நம்மளோட கம்பெனி இல்லாம எப்படி காப்பாற்றணும், இதோட பர்சன்டேஜ் எப்படி நம்ம கம்மி பண்ணலாங்கிறத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரான்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 50+ இ-காமர்ஸ் பேஸ் பண்ண கம்பெனியோட நான் ஒர்க் பண்ணிருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இதுல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது என்னன்னா மார்க்கெட் அனலைஸ். நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து இந்த மார்க்கெட் அனலைஸ்ல தான் மிகப்பெரிய ஸ்ட்ரகிளே ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. இதை சரியா பண்ணாதனால தான் அவங்களோட பிசினஸ் லாஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் இந்த மார்க்கெட் அனலைஸை நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னாலே 50% ஆஃப் ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். இப்போ இந்த மார்க்கெட் அனலைஸ்னா என்னங்கிறத உங்களுக்கு நான் இன்னுமே டீட்டெயிலா சொல்றேன். இப்போ நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு வச்சுக்கலாம். ஆல்ரெடி மார்க்கெட் பேஸ்ல என்னென்ன பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்களாம் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றாங்க, இன்ஃபேக்ட் அவங்க ப்ராஃபிட் மேக் பண்றாங்களா இல்லையா, அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குங்கிறதுலாம் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளே ஷேர் பண்றேன். ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து ஒரு மென்னுக்கான டி-ஷர்ட் சட்டை எல்லாமே நான் ரொம்பவே ஹை குவாலிட்டியில கஸ்டமருக்கு கொடுக்க போறேன், இதுதான் என்னோட மெயின் கோலாவே இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரியே ப்ராடக்ட்டுமே குவாலிட்டியில எந்தவித காம்ப்ரமைஸுமே பண்ணாம ஹை குவாலிட்டி டி-ஷர்ட் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அதை இ-காமர்ஸ் பிசினஸ்லயே கொண்டுட்டு வந்து வச்சிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை நம்ம அமேசான், பிளிப்கார்ட் மாதிரியான மார்க்கெட் பிளேஸ்ல லான்ச் பண்றோம்னு வச்சுக்கலாம். நம்ம லான்ச் பண்ணும்போது நம்மளோட காஸ்ட் கண்டிப்பா அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்பவே அதிகமான காஸ்ட் கொடுத்து ஹை குவாலிட்டி ஃபேப்ரிக் சூஸ் பண்ணிருப்போம், மேனுஃபேக்சரிங்ல நல்ல டை யூஸ் பண்ண சொல்லியிருப்போம். இந்த மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டா இருக்குங்கிறதுக்காக ஒரு சில அமௌண்ட் நம்ம கண்டிப்பா எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். இப்போ நம்ம இந்த ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்றதுனால கண்டிப்பா நம்மளோட பிரைசிங் அதிகமாக தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் போக உங்களோட ஒரு டி-ஷர்ட்டோட காஸ்ட் வந்து 250 ரூபீஸ்க்கு உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கலாம். இது போக அமேசான்ல நம்ம லான்ச் பண்றதா இருக்கட்டும், பிளிப்கார்ட்ல லான்ச் பண்றதா இருக்கட்டும், இதுக்குன்னு ஒரு சில எக்ஸ்பென்சஸ் இருக்கு. இப்போ மார்க்கெட் பேஸ்க்கான ரெஃபரல் சார்ஜஸா இருக்கட்டும், ஷிப்பிங் சார்ஜஸா இருக்கட்டும், இல்ல உங்களோட ப்ராஃபிட்டா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஒரு டி-ஷர்ட்டோட பிரைஸ் வந்து ஒரு 700 ரூபீஸோ இல்லைனா 800 ரூபீஸோ இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க ஒரு 800 ரூபீஸ்க்கு நியூவா இருக்கிற உங்களோட பிராண்டட் ப்ராடக்ட்டை போய் லான்ச் பண்ணும்போது ஆல்ரெடி மார்க்கெட் பிளேஸ்ல பிரீமியமான ப்ராடக்ட்லாம் இருக்கும். இப்போ யூஎஸ் போலா இருக்கட்டும், லூயிஸ் பிலிப்பா இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்டோட ப்ராடக்ட்டே உங்களோட பிரைஸ் ரேஞ்சுக்கு தான் இருக்கும். இல்லைனா நம்ம 800 ரூபீஸ்க்கு செல் பண்ணோம்னா அவங்களோட பிரைசிங் ஒரு 850, 900 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது அவங்கள காம்பீட் பண்ணி நம்மளால அந்த ப்ராடக்ட்டை செல் பண்ண முடியாது. கண்டிப்பா அந்த ஸ்டார்ட் அப் வந்து ஃபெயில் தான் ஆகும். இது நம்ம ஸ்டார்டிங்லேயே கரெக்டாக மார்க்கெட் அனலைஸ் பண்ணினோம்னா இந்த மிஸ்டேக் எல்லாத்தையுமே நம்மளால அவாய்ட் பண்ணிருக்க முடியும். இந்த ஒரு ப்ராடக்ட்டை எவ்வளவுக்கு நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடியும், நம்மளோட எக்ஸ்பென்சஸ்லாம் போக நம்ம எப்படி செல் பண்ண முடியும், எந்த மார்க்கெட் பிளேஸ்ல செல் பண்ண போறோம், நம்மளோட காம்பீட்டர்லாம் யாருங்கிறத நம்ம ஸ்டார்டிங்லேயே ஐடென்டிஃபை பண்ணினோம்னா நம்ம வேற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணிருக்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாமே ஒரு ட்ரெண்டிங் பின்னாடி போக மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் அவங்களோட டிசைனையே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு நம்ம ரொம்பவே ட்ரெண்டிங்கான டி-ஷர்ட்டா இருக்கட்டும், இல்லை நம்ம ரொம்பவே ட்ரெண்டிங்கான டிசைனை நம்ம ப்ராடக்ட்ல ஆட் பண்றோம், இல்லை அனிமே பிரிண்டா இருக்கட்டும், இல்லை நிறைய மார்வலா இருக்கட்டும், டிசியா இருக்கட்டும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் வேல்யூ ஆட் பண்ணோம்னா நம்மளோட ப்ராடக்ட்டை செல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். இவ்வளோ பெரிய லாஸ்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அதனால நீங்க எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, மார்க்கெட் பிளேஸை கரெக்டாக அனலைஸ் பண்ணுங்க. இந்த மார்க்கெட் பிளேஸ் அனலைஸ்ங்கிறது நீங்க ரொம்பவே டீப்பா பண்ணாட்டியும் உங்களோட காம்பீட்டர்லாம் யார் யார் இருக்காங்க, அவங்க என்ன மாதிரியான பிரைசிங்க்கு செல் பண்றாங்க, இதை ஓவர் கம் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்டை ஏன் கஸ்டமர் வாங்கணும், இந்த 3 क्वेश्चनக்கு மட்டும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா போதும், நீங்க கரெக்டா மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் நம்ம கரெக்டான ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணணும். நம்ம இன்ட்ரோல பார்த்திருந்தோம்ல, ஜியோ யூஸ் பண்ண அதே ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி நம்மளோட கிளைண்ட் ஒருத்தர் வந்து 30,000 கிட்ட லாஸ் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி. எதனால நம்மளோட கிளைண்ட் லாஸ் பண்ணாருங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிளைண்ட் சூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து ஒரு ட்ரெண்டிங் ப்ராடக்ட். இந்த ட்ரெண்டிங் ப்ராடக்ட்க்கு ஸ்டார்டிங்ல நான் ரொம்பவே கம்மியான பிரைசிங்ல செல் பண்ணி நிறைய ஆடியன்ஸ் உள்ள கொண்டுட்டு வர போறேன், நிறைய ரேட்டிங் ரிவ்யூலாம் கிடைச்சதுக்கு அப்புறமா என்னோட ப்ராடக்ட்டோட பிரைசிங்கை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ண போறேங்கிறதா அவரோட ஸ்ட்ராட்டஜியாவே இருந்துச்சு. இப்போ அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி மார்க்கெட் பிளேஸ் தான் அவர் செல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் பண்ண ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா,
என்னன்னா அவர் சூஸ் பண்ணது ஒரு ட்ரெண்டிங் ப்ராடக்ட். இந்த ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ங்கிறது எல்லா நாளுமே சேல்ஸ் நடக்காது. ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல மட்டும் அதிகமான சேல்ஸ் நடக்கும். அப்புறம் அந்த ப்ராடக்ட் எங்க இருக்குன்னே யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி ரொம்பவே கம்மியான டைம் பீரியட்ல இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு ஸ்டார்டிங்ல அதிகமான டிஸ்கவுண்ட் கொடுத்தோம்னா அது ட்ரெண்டே முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட்டை நம்ம யாருக்கிட்டையுமே செல் பண்ண முடியாது. ரெண்டாவது ஒரு பண்ண மிஸ்டேக் என்னன்னா, இப்போ அமேசான் பிளிப்கார்ட் மாதிரியான மார்க்கெட் பிளேஸ்ல நம்ம செல் பண்றோம்னா அமேசானோ பிளிப்கார்ட்டோ நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு மட்டும் அதிகமான ஃபேவர் கொடுக்காது. ஸ்டார்டிங்லேயே ரொம்பவே கம்மியான பிரைசிங் கொடுத்துருக்காரு, நிறையவே ரேட்டிங் ரிவ்யூ இருக்கு, அதனால இவர் பிரைசிங் இன்க்ரீஸ் பண்ணாலும் இவருக்கே ஆர்டர் கொடு அப்படிங்கிற மாதிரி அமேசான் பிளிப்கார்ட் அல்காரிதம் ஒர்க் ஆகாது. இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுனா, ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல அதிகமான ரேட்டிங் ரிவ்யூ யார் வச்சிருக்காங்களோ அவங்கள தான் நிறைய கஸ்டமர்ட்ட கொண்டு போய் புஷ் பண்ணும். நீங்க ஸ்டார்டிங்ல கம்மியான பிரைசிங் கொடுத்துட்டு அதிகமான யூனிட் சோல் பண்ணிட்டீங்க, அப்புறம் பிரைசிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட காம்படிட்டர் உங்களோட பெட்டரான ரேட்டிங்ல கம்மியான பிரைசிங்ல செல் பண்ணுவாரு. அவர் தான் அந்த அல்காரிதம் அதிக பேர்கிட்ட கொண்டு போய் புஷ் பண்ணும். இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ண மார்க்கெட் பிளேஸ்மே தப்பா இருக்கு. இந்த மாதிரி நம்ம கண்டினியூவா அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம், ரொம்பவே கம்மியான பிரைசிங் செல் பண்றோம்னா எண்ட் ஆஃப் தி டே அது கஸ்டமருக்கும் மார்க்கெட் பிளேஸ்க்கு மட்டும் தான் ப்ராஃபிட் மேக் பண்ணி கொடுக்கும். அதை செல் பண்ற உங்களுக்கு எந்த ப்ராஃபிட்டுமே மேக் பண்ணி கொடுக்காது. இந்தியா மாதிரி மார்க்கெட் பிளேஸ்ல நம்மளால எல்லா ப்ராடக்ட்டுமே செல் பண்ண முடியும். ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டை அதிகமான பிரைசிங் கொடுத்தும் கஸ்டமர் வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க, நம்ம கரெக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். அதனால உங்களோட ப்ராடக்ட்டோட பிரைசிங் கம்மியா இருந்தா மட்டும் தான் எல்லாரும் வாங்குவாங்கன்னு ரொம்பவே பிரைசிங்கை கம்மி பண்ணி லாஸ்ட்ல செல் பண்ணாதீங்க. இதை தாண்டி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட பிசினஸை சக்சஸ் பண்ண முடியும். நம்ம ஃபைனலா பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ். நிறைய ஸ்டார்ட் அப் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, அவங்களோட ஒரே ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் தான் அவங்களோட வெப்சைட்ல இருந்து செல் பண்றாங்க. எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு ப்ராடக்ட்னா என்னன்னு சொல்றேன்னா, ஒரு கஸ்டமர் வந்து உங்களோட டிஷர்ட்டை வாங்கிட்டாருன்னா அதோட அவருக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் கட் ஆயிடுது. இதை தாண்டி நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கும் போதும் அந்த கஸ்டமரை நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கும் நம்ம மோட்டிவேட் பண்ணணும். எக்ஸாம்பிள் நீங்க இந்த ப்ராடக்ட்டை வாங்குனீங்கன்னா நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் இருக்கு, இல்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஆட் ஆனா இன்னொரு டிஷர்ட்டை நீங்க ஃப்ரீயா பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும், இல்ல உங்களுக்கு ஒரு கிரெடிட் பாயிண்ட் கொடுக்குறது, இந்த மாதிரி ஏதாச்சும் அவங்களோட நம்ம கனெக்ட்ல இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சன்ஸ்கிரீனோ இல்ல ஹேர் ஆயிலோ செல் பண்றோம்னு வச்சுக்கலாம். அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு மாசம் இல்லைன்னா 2 மாசம் தான் வருங்கிற டேட்டா நம்மள்ட்ட இருக்கும். நம்ம கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ண டேட்ல இருந்து ஒரு 2 மந்த் கழிச்சு அவங்களை அகைன் நம்ம ரீடார்கெட்டிங் பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு ஆஃபர் ஏதாச்சும் நம்ம ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை வந்து அகைன் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், இல்ல இந்த ப்ராடக்ட்ல நாங்கள் நியூ ஃபிளேவர் ஆட் பண்ணிருக்கோம், இந்த ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் மாதிரி நம்ம சென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி அகைன் நம்மளோட கஸ்டமரோட நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளோட பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், கண்டிப்பா நம்மளோட ப்ராஃபிட்டுமே நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி பிசினஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, இல்ல வேற ஏதாச்சும் டாபிக்கை கவர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.